Hello students, I am Rajarajeshwari. நம்ம இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th standard exercise 1.6 sum பார்க்க போறோம். நம்ம இப்ப பார்க்க போறது third sum. Verify n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection b minus n of a intersection c plus n of a intersection b intersection c for the following sets அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபார்முலான்றது நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்ச ஃபார்முலா தான். A is equal to ACEFH, B is equal to CDEF and C is equal to ABCF. அதே போல செகண்ட் சப்டிவிஷன் இதுலயே இன்னொரு சம்மும் இருக்கு. A is equal to 135, B is equal to 2356 and C is equal to 1567 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து போன சம் போலவே தான். இப்போ போன சம்மும் வந்து பாத்தீங்கன்னா n of a, n of b, n of a intersection b இதெல்லாம் தனித்தனியா கண்டுபிடிச்சு நீங்க வெரிஃபை பண்ணீங்க. இதுவும் அதே போல தான். இதுல ஒண்ணுல போன சம்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அதுல 2 செட் கொடுத்திருந்தாங்க, இதுல 3 செட் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் the one and the only difference. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் a என்னன்னு பாருங்க. A is equal to ACEFH. இப்ப தேவையான எல்லா டேட்டாஸும் முதல்ல நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். n of a இப்ப இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5ன்னு எழுதிக்கோங்க. இப்ப B எழுதுங்க. CDEF. அப்ப n of B என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. அப்புறம் C எழுதுங்க. ABCF. So n of c is equal to 4 elements. So இது மூணு கண்டுபிடிச்சாச்சு. n of a, n of b, n of c. இப்போ அடுத்தது a intersection b வேணும். a க்கும் b க்கும் காமனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து எழுதலாம். c காமனா இருக்கு, e காமனா இருக்கு, f காமனா இருக்கு. CEF. So n of a intersection b is equal to 3. அடுத்தது கொஸ்டின் பாருங்க. அடுத்தது n of b intersection c வேணும். ஸோ b intersection c கண்டுபிடிக்கலாம். b க்கும் c க்கும் காமனா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா c காமனா இருக்கு, f காமனா இருக்கு, de இங்க இல்ல. ஸோ cf மட்டும் எழுதலாம். ஸோ n of b intersection c is equal to 2. ஓகே, இப்போ a intersection b, b intersection c முடிஞ்சது. அடுத்தது a intersection c. a க்கும் c க்கும் காமனா இருக்கு. இது ரெண்டும் பார்க்கணும். இது ரெண்டுத்துல என்னென்ன இருக்கு? a காமனா இருக்கு, c காமனா இருக்கு, e இல்ல, f காமனா இருக்கு. so ACF. so n of a intersection c is equal to 3. so இவ்ளோ கண்டுபிடிச்சாச்சு. கடைசியா n of a intersection b intersection c அதை எழுதலாம். சாரி, ஃபர்ஸ்ட் a intersection b intersection c கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் n of எழுதலாம். இது மூணுத்துலயுமே எது காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a வந்து இது ரெண்டுத்துல தான் இருக்கு, இங்க இல்ல, விட்டுருங்க. c மூணுத்துலயுமே இருக்கு. ஓகே, e வந்து இது ரெண்டுத்துல தான் இருக்கு, இங்க இல்ல. f மூணுத்துலயுமே இருக்கு, f எழுதிக்கோங்க. h வந்து இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க ரெண்டும் இல்ல, விட்டுருங்க. cf மட்டும் தான் எல்லாத்துலயுமே இருக்கு. n of a intersection b intersection c is equal to 2. ஸோ நம்மளோட பார்ட் முடிஞ்சது, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கல இன்னும். A யூனியன் B யூனியன் C அதை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் A யூனியன் B யூனியன் C. அப்போ என்னென்ன இருக்கு பாருங்க. A B C D E F G கிடையாது, H இருக்கு. A B C D E F H. ஸோ டோட்டலா n of A யூனியன் B யூனியன் C ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் LHS இல்லையா? ஸோ LHS வந்து n of A யூனியன் B யூனியன் C equal to 7. இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ RHS எடுத்துக்கோங்க. RHS என்ன? n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of C intersection A or A intersection C எப்படி என்னாலும் எழுதலாம். n of A இந்த கடைசி மட்டும் பிளஸ் போடணும். A intersection B intersection C. ஸோ நம்ம RHS என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். இப்போ இது 3 பிளஸ்ல வரும் இல்லையா? 5 plus 4 plus 4.
இந்த இன்டர்செக்ஷன் 3 நெகட்டிவ்ல வரும். -3 -2 -3 கடைசியா இருக்கிறது +2. பிளஸ் எல்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 5 + 4 9 9 + 4 13 13 + 2 15 பிளஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். 9 9 + 4 13 13 + 2 15 மைனஸ் 3 ஆட் பண்ணுங்க. 3 + 2 5 5 + 3 8 -8 15ல 8 போச்சுன்னா 7. இது வந்து நம்பர் 2. இப்போ 1 and 2 பாருங்க ரெண்டுமே 7 வந்திருக்கு. So from 1 and 2 we get LHS is equal to RHS. Hence verified. அப்படின்னு எழுதி முடிச்சிட வேண்டியதுதான். இது போன சம் போலவே தான். இப்போ செகண்ட் பார்ட் வாங்க. இப்போ செகண்ட் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க. n of a எத்தனைன்னு பாரு. இப்படியே கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 n of a is equal to 3. இப்போ b பாருங்க என்ன இருக்கு 2 3 5 6 இருக்கு. ஸோ n of b is equal to என்ன எழுதலாம் 4. அப்புறம் c பாருங்க என்னென்ன இருக்கு 1 5 6 7. n of c is equal to 4. ஸோ n of a, n of b, n of c 3 எழுதியாச்சு. இப்போ a இன்டர்செக்ஷன் b. ஏவும் பியும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 5 இருக்கு. இங்கே 2 3 5 6 இருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னன்னு பாருங்க. 1 வந்து இங்கே இல்லை. 3 இருக்கு 5 இருக்கு. ஸோ 3 5 தான் காமன். ஸோ n of a intersection b எத்தனை 2 elements. இப்போ a intersection b முடிஞ்சிச்சு. b intersection c. bக்கும் cக்கும் காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 2 இல்லை 3யும் இல்லை 5 இருக்கு ரெண்டுத்துலேயும் 6 இருக்கு ரெண்டுத்துலேயும். அப்போ 5 6ன்னு எழுதணும். அப்போ n of b intersection c எத்தனைன்னா அதுவும் 2 தான். அப்புறம் c intersection a. cக்கும் aக்கும் காமனாக என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதோ இருக்கு 1 காமனாக இருக்கு 3 இல்லை 5 காமனாக இருக்கு. அப்போ 1 and 5 தான். ஸோ n of c intersection a is equal to 2. ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ a intersection b intersection c வேணும். மூணுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னு பாருங்க. இப்போ மூணுத்துலேயுமே எது காமனாக இருக்கு 1 இங்கே இருக்கு இங்கே இல்லை விட்டுருங்க. 3 வந்து இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இல்லை அதையும் விட்டுருங்க. 5 இங்கே இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. 5 மட்டும் தான் எல்லாத்துலேயும் இருக்கு. ஸோ 5 மட்டும்தான் வரும். ஸோ n of a intersection b intersection c is equal to 1. ஒரே எலமெண்ட் தான் இருக்கு. அப்போ 1 மட்டும் எழுதுனா போதும். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா a யூனியன் b யூனியன் c எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தமாக கொஸ்டின்ல பாருங்க 1 2 3 4 இல்லை 5 6 7. ஸோ 1லேருந்து 7 வரைக்கும் எக்ஸப்ட் 4. ஸோ அதை எழுதலாம். 1 2 3 4 கிடையாது 5 6 7. ஸோ n of a யூனியன் b யூனியன் c எத்தனை எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் வந்து LHS இல்லையா. n of a யூனியன் b யூனியன் c தான் LHS. ஸோ LHS எடுத்து எழுதிக்கலாம். n of a யூனியன் b யூனியன் c is equal to 6. இது நம்பர் 1. இப்போ RHS எடுத்துக்கோங்க. RHS என்ன பண்ணுவீங்க n of a, n of b, n of c 3 ஆட் பண்ணுவீங்க. ஃபார்முலா எழுதிக்கலாம். a இன்டர்செக்ஷன் b சப்ராக்ட் பண்ணணும். b இன்டர்செக்ஷன் c சப்ராக்ட் பண்ணணும். c இன்டர்செக்ஷன் a சப்ராக்ட் பண்ணணும். கடைசியா a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c ஆட் பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ இந்த ஃபார்முலாக்கு ரைட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. a b c 3 ஆட் பண்ணுங்க. 3 + 4 + 4 மைனஸ் a இன்டர்செக்ஷன் b க்கு 2. b இன்டர்செக்ஷன் c க்கும் 2 தான். c இன்டர்செக்ஷன் a 2. கடைசியா a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c 1. இப்போ பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 3 + 4 7 7 + 4 11 11 + 1 12 12 மைனஸ் இப்போ நெகட்டிவ் 3 ஆட் பண்ணலாம். 2 + 2 4 4 + 2 6 12 - 6 என்ன வந்திருக்குன்னா 6.
this is number 2. இப்போ 1 and 2 check பண்ணுங்க, both are same. So from 1 and 2, LHS is equal to RHS, hence verified. அப்படின்னு முடிச்சிடணும். இப்போ இந்த ரெண்டு சம்முமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி மாடலில் இருக்க சம் தான். உங்களுக்கு வந்து எப்படி போடணுன்ற மெத்தட் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். I hope you all understand the sum, students. Please subscribe my channel, students. Thank you, ma.